நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் வம்சம் பெருகோன்னு புள்ள பெத்தாங்க. எப்படி வம்சம் பெருகி வரணும், வாழையடி வாழையா இந்த வம்சம் வாழோன்னு குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வாரிசு வேணுமே, அடுத்தவன் குழந்தைகளின்னு கேவலம் பேசுவானே அப்படின்னு சொத்துக்காக புள்ள பெக்கக்கூடிய காலம் இந்த காலம். அன்னைக்கெல்லாம் ஏன் தெரியுமா 10 புள்ள 14 புள்ள? அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் எவன் புள்ள பெத்தா? வீட்லயே புள்ள பெத்தா. அன்னைக்கு என்னங்க மெடிசன் செலவு? அரைப்படி விளக்கண்ணு 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் ஓவர். 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு 6ஆம் நம்பர் குரங்கு போத்தால 1 ஒட்டை நம்பர் தான் டாக்டர் பீஸ் ஓவர். அன்னைக்கு மருத்துவகாரி 1990 நான் முத பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு பீஸ் 2 படி கல்ல ஓட்ட வேண்டாம் கொடுத்தாங்க. ஒரு அம்மா 2 படி கடலை நிலக்கடலை இதை வச்சுங்க ஐயா, கையில காசு இல்லைன்னு. நான் அப்படிலாம் வைத்தியம் பார்த்துருக்கேன். கரெக்டு தான் அவர் சொல்றது. அன்னைக்கு அப்படித்தாங்க வைத்தியமே. வைத்தியத்துக்கு காசு இல்லை. அன்னைக்கு புள்ள வளர்த்தின்னு பேரு. சுக்கு சளி பிடிச்சா சுக்கு, நெஞ்சு சளி கட்டிட்டா துளசி தலையில தேன் அரைச்சு ஊத்துவாங்க. ஆஸ்பத்திரிக்கு தொட்டது ஊருக்கு ஓடல. ஆனா இன்னைக்கு அச்சுன ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. அன்னைக்கு பாக்குறங்க ஒருத்தர் நெறிஞ்சு முள்ளு குத்திட்டுதுங்க காலில். அதுக்கு போய் சத்தியமங்கலத்தில் 30,000 ரூபாய் செலவழி படுத்திருக்கிறாங்க. செப்டிக் ஆயிரும்னு அதுக்கு ஊசி போட்ட இடம் செப்டிக் ஆகி அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. டாக்டரியா ஐயா, நீங்க நல்ல டாக்டருங்க ஐயா. சரியா, போலி டாக்டர் தான் நிறைய இருக்கிறாங்க.